கன்னி கன்னீர் ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 2024 எப்படி இருக்கும் பாருங்கள். கன்னீர் ராசியில் கேது பகவான் இருக்கிறார். கொஞ்சம் காலையில் ஏந்திருக்கும் போது கொஞ்சம் பயம் இருந்து கொண்டே இருக்குது, அலைச்சல் இருக்குது, வியாபாரிகளுக்கு சிந்தனை அதிகமாக இருக்குது. ஆனால் குரு பகவானின் பார்வை நல்ல பேர், புகழ், பணம், வசதி, தெய்வ யாத்திரை, தெய்வ கோவிலுக்கு போகிறது, சாமியை கும்பிட்றது எல்லாமே இருக்கும். 12ஆம் பாவத்தில் புதன் சுக்கிரன் இருக்குது. ராசியாதிபதி 12இல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ட்ராவல் இருக்குது. லோக்கல் ட்ராவல், நேஷ்னல் ட்ராவல், இன்டர்நேஷ்னல் ட்ராவல், அந்த மாதிரி ஒரு ட்ராவல் இருக்குது. வீட்டில் சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். 16ஆம் தேதி சூரியன் பகவான் 12இல் வரார். 12ஆம் பாவத்துக்கு அதிபதி 12இல் வரும் பொழுது உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும் என்று சொல்லலாம். 16ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் செலவுகள் கன்னி ராசிக்கு இருக்கின்றது என்று சொல்லலாம். என்ன செலவு? வெளிநாட்டுக்கு போகிறீங்க, நாட்டில் போகிறீங்க, சுற்றுறது போகிறீங்க, ஒரு பொருள் வாங்கிட்டு வருவீங்க இல்லையா, அந்த செலவு தான். ஆனால் இந்த கன்னி ராசிக்காரர்கள் எந்த பொருளை பார்த்தாலும் கொஞ்சம் மனதில் ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்வார்கள். அதிகமாக சிந்தனை செய்யும் பொழுது மனதில் ஒரு சிறிய பயம் இருந்து கொண்டே இருக்கும். யாராவது நம்மளை ஏமாற்றிடுவானா, இவன் நம்மளை ஏமாற்றிடுவானா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். கன்னி ராசியில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம், அலைச்சலுடன் காலம், பயந்து நல்ல பதவியில் வாழ்வீர்கள் என்று சொல்லலாம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, பண வசதி இருக்கும், ட்ராவல் இருக்கும், சந்தோஷம் இருக்கும். நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண்ணாக இருந்தால் 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சிறிய ப்ரமோஷனுடன் இடம் மாற்றுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸ்டூடெண்ட்டு என்று சொல்லும் பொழுது ஸ்டூடெண்ட்டு நல்லா படிப்பீங்க, கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகம். கொஞ்ச நேரம் படுத்துடலாமே, அந்த மாதிரி தூக்கத்தை பார்க்கலாமே, அந்த மாதிரி ஒரு பாவம் இருக்கும். விவசாயிகளுக்கு லேண்டில் கொஞ்சம் பிரச்சனை இருந்து அது 16ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாயிடும். பரிகாரம்: நீங்கள் எல்லா ஆண் பெண் யார் யார் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள்லாம் சந்தோஷமாக இருப்பீங்க. ரொம்ப சிந்தனை செய்ய வேண்டாம், ஆனால் சிந்தனை செய்ய வேண்டும். பகவான் விநாயகரை தினமும் கும்பிட வேண்டும் பரிகாரமாக. ஓம் கங்கணபதே நம, ஓம் கங்கணபதே நம, ஓம் கங்கணபதே நம இந்த மந்திரத்தை தினமும் ஜபிக்க வேண்டும். புதன்கிழமை பகவான் விநாயகர் ஆலயம் சென்று அங்கே பூஜை பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தால் கன்னி ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.